எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் சாதத்துக்கு இட்லிக்கெல்லாம் ஒரு சூப்பரான கறி குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் சன்ஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு கையளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் வெட்டி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். அப்போ தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓரளவுக்கு வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1.5 தக்காளி அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். சின்ன தக்காளினா, ஒருவேளை பெரிய தக்காளினா ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம சிக்கனை சேர்க்க போகிறோம். நான் எலும்புள்ள சிக்கன் தான் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சுத்தமாக ஒரு 2-3 தடவை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னால் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ மசால் பொடி சேர்த்துடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வீட்டில் அரைச்ச மசால் பொடி தான். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். அதே ஸ்பூனில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி வீட்டில் அடிச்சிருப்பாங்கள்ல தனியாக தூள், அந்த தூள் நான் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் கறி மசாலா பொடி நான் கடையில் உள்ள பொடி தான். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். நல்லா கிண்டி விடுங்க. இந்த மசாலாலாம் சிக்கனில் நல்லா கோட்டாகணும். அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு ஒரு மசாலா நம்ம அரைக்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டு. வாங்க எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நான் ஒரு சில் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் இஞ்சி வெள்ளைப்பூடும் இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் தனியாக அரைச்சி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். நான் இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கிறேன். அப்புறம் ஒரு 10-15 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருக்கணும் பார்த்துக்கோங்க. இப்போ இதை குழம்புல சேர்த்துடலாம். நம்ம தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி இந்த குழம்பு செய்கிறதுனால இட்லிக்கு நிறைய குழம்பு ஊற்றி சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாவே தாராளமாக தண்ணி ஊற்றிட்டு கூட நம்ம கொதிக்க வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உப்பு ஏதாவது செக் பண்ணணுன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டில் சிக்கனுக்கு இந்த குழம்பு தான் வைப்போம். நாளைக்கு சண்டே இல்லை, அதனால தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு பார்த்துக்கோங்க. மல்லி இலை இருந்தால் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. நான் சேர்க்கலை. நாளைக்கே இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் இட்லியில் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்க்குறப்பமே அப்படி சாப்பிடணும்னு தோணும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி நிறைய வீடியோவுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் வரலாம். யார் யாருக்கெல்லாம் இட்லி கறி குழம்பு காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பாய்.